ராகு கேது தோஷம் அப்படின்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் 1ல் ராகு 7ல் கேது, 2ல் ராகு இல்லை 8ல் கேது, 1 2 7 8ல் ராகுவோ கேதுவோ உட்காந்துருந்தா அதுக்கு பேர் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வரும் அப்படின்னா, ராகு கேதுக்கு நடுப்புற இடைப்பட்ட அந்த ஒரு பாதி சரிபாதியாக தான் அவங்க இருப்பாங்க, 180 டிகிரியில் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடப்பட்டு போச்சு அப்படின்னா இவங்க ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுவாங்க. எல்லா கிரகமும் முன்னோக்கி போனால் இவங்க பின்னோக்கி வருவாங்க. ஸோ எல்லா கிரகமுமே ராகு கேதுக்குள்ளே அடப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் என்னதான் முயற்சி பண்ணாலும் போட்ட எஃபர்ட்டுக்கு ப்ராஃபிட் இருக்குமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ என்னதான் இவங்க முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு புடிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ராகுவும் கேதுவும் அந்த இடைப்படை பாம்பு கிரகங்கள் இல்லையா, ரெண்டுமே வளைஞ்சு அந்த எல்லா கிரகத்தையும் உள்ள அடைச்சிக்கும். அதனால தான் 1 2 7 8ல் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. சரி, இது ராகு கேது இருந்துருச்சு, இது எப்போவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா எல்லாமே அந்த கிரகங்களுடைய தசையோ புத்தியோ வரும்போது தான் அவங்க பவரை காட்டுவாங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் யாருன்னா ஒருத்தர் சூரியனோ சுக்கிரனோ அவங்க நட்சத்திர பாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ராகு கேது பாதம் எடுத்திருந்தாங்கன்னா அப்போவும் இந்த ராகு கேதுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த 9 கிரகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் கிரகம் அப்படின்னு நம்ம கேட்டால் எல்லாரும் சொல்கிறது சனி பகவானை தான் சொல்லுவாங்க. ஆனால் சனிக்கு அவ்வளோ பவர் கிடையாது. அவர் கர்மகாரகன், ரொம்ப நியாயமானவர் அவர். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் கிரகம் அப்படின்னு சொன்னால் கேது பகவான் தான். அவர் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க மாட்டார், எல்லாரையுமே வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி கிரகம். சரி, வந்துருச்சுங்க எனக்கு ராகு கேது 1 2 7 8ல் ராகுவோ கேதுவோ இருக்குது, இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால், ராகு தசையோ இல்லை ராகு புத்தியோ நடக்கும்போது ராகு தோஷம் கேது தோஷம். இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்னா தலையணைக்கையில் அருகம்புல் வச்சுட்டு நீங்கள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மண்டலம் நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு படுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கடலில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும். சரி, கேது நடக்குது, எனக்கு ராகு தசை நடக்கலை, கேது தசை நடக்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தலையணிக்கையில் தர்பை புல் அதை வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா இதனால் வரக்கூடிய தாக்கம் குறையும். அதை சமாளிக்கக்கூடிய திராணி உங்களுக்கு வருமையை தவிர சுத்தமாக விலகிடும் அப்படின்னா அது விலகிறது ரொம்ப கஷ்டம். அதோட பவர்ஃபுல் கிரகம் அதோட காரகத்துவத்தை சொல்லிட்டு தான் போகுமே தவிர நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் வரும். இதுதான் ராகு கேது தோஷம்னு சொல்கிறது.